வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பொழுது விடிந்தது. ஆகஸ்தியும் செபாஸ்டியனும் கோட்டப்புறத்து வீட்டின் முற்றத்தில் ஜீப்பில் வந்து இறங்கினர். நீ காரை திருப்பி வைத்து ஸ்டார்ட் பண்ணி ரெடியாரு, நான் அவளை கூட்டிட்டு வரேன், ஆகஸ்தி சொன்னான். செபாஸ்டியன் காரை நோக்கி நடந்தான். ஆகஸ்தி வீட்டுக்கு போனான். சத்யா நல்ல தூக்கத்தில் இருந்தாள். ஆனியம்மாதான் எழுப்பினார். சத்யாவிடம் சீக்கிரம் தயாராக சொல்லிவிட்டு கீழே போனார். வர்கியிடம் வந்த ஆகஸ்தி பயணத்துக்கு தயார் என்றான். அவள்கிட்ட சீக்கிரமா கிளம்ப சொல்லுங்க. நேத்து ராத்திரி கூட நான் போன்ல டாக்டர் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சத்யா படி இறங்கி கீழே வந்தாள். ஆமா, நீ இன்னுமா ரெடி ஆகல? ஆகஸ்தி எரிச்சலுடன் கேட்டான். எதுக்கு ரெடியாகணும்? சத்யாவுக்கு எதுவும் புரியவில்லை. டாக்டரை பார்க்க கோட்டையும் போறோம். ஆகஸ்தி அப்பாவை திரும்பி பார்த்தான். இவகிட்ட நீங்க எதுவும் சொல்லலையாப்பா? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, ஆகஸ்தி கட்டளையிட்டான். எதுக்குன்னு சொல்லுங்க முதல்ல, சத்யா திரும்பவும் கேட்டாள். டாக்டர் இன்னைக்கு வர சொல்லியிருக்கார். காதும் வச்ச மாதிரி கச்சிதமா வேலையை முடிச்சிட்டா மற்றவங்களாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமேன்னுதான். சத்யாவின் கண்கள் சுருங்கி சிறிதாயின. அவள் ஆகஸ்தியை ஊன்றி பார்த்தாள். எனக்கு புரியல. அப்ப இல்லாத குழந்தை இந்த கோட்டப்புறத்து குடும்பத்துக்கு தேவையில்லை, இப்ப புரிஞ்சதா? சத்யா அப்பாவை பார்த்தாள். பிறகு ஆகஸ்தியின் பக்கம் திரும்பினாள். என் வயிற்றுல வளர குழந்தைய கொல்றது உங்க நோக்கம்னா அது நடக்காது. சத்யாவின் குரல் உறுதியாக ஒலித்தது. நான் ஒப்புக்க மாட்டேன். அவள் சொல்வது புரியவில்லை என்ற மட்டில் ஆகஸ்தி சற்று நேரம் சத்யாவின் முகத்தையே வெறித்தான். நீ என்ன சொன்ன? அவன் குரல் மிகவும் தாழ்ந்து ஒலித்தது. என் குழந்தையை அழிக்க எனக்கு மனசில்ல. ஆகஸ்தியின் முகம் இருண்டது. கடித்து குதற தோன்றிய ஆத்திரத்தை ஆகஸ்தி அடக்கினான். பின்னர் பயம் ஏற்படுத்தும் அமைதியான குரலில் கேட்டான். மனசில்லாம வேற என்ன செய்ய போற? நான் இந்த குழந்தைய பெத்து வளர்ப்பேன். சத்யாவின் குரல் திடமாக ஒலித்தது. ஆகஸ்தி சிரித்தபடியே திரும்பி அப்பாவை பார்த்தான். அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். இவ சொன்னது கேட்டீங்களாப்பா? வர்கி தலையாட்டினார். நீங்க எதுவும் பேச மாட்டீங்கிறீங்களே. எங்கிருந்தோ சட்டென்று வந்த ஆனியம்மா வர்கியின் பின்புறம் சென்றார். சத்யா, நீ மாடிக்கு போய் சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. டாக்டர் கிட்ட பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. சீக்கிரமா போனா நல்லது, வர்கி கோபம் இல்லாத குரலில் சொன்னார். யார்கிட்ட கேட்டு ஏற்பாடு பண்ணினீங்க? நான் இந்த குழந்தைய பெத்து வளர்க்கறதுன்னு ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன்பா. சத்யாவும் அமைதியான குரலில் பதிலளித்தாள். அவள் சொன்னதை நம்பாதவராக வர்கி மகளை பார்த்தார். முட்டாள்தனமா பேசாதம்மா. குழந்தைக்கு அப்பான்னு சுட்டி காட்ட ஒருத்தன் உயிரோட இருந்தா சரி. செத்து போன ஒருத்தனோட குழந்தைய பெத்துக்கிற அளவுக்கு பைத்தியக்காரியா நீ? இந்த விஷயத்துல நான் ஒரு பைத்தியக்காரியாவே இருக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டேன்பா. இதுல எனக்கு எந்த விதமான லாப நஷ்ட கணக்கும் கிடையாது. இது என்ன பேச்சு? உனக்கு சுய நினைவு இருக்கா இல்லையா? வர்கி கோபத்துடன் கத்தினார். நீ இந்த உலகத்துல தானே இருக்க. கல்யாணம் பண்ணிக்காத நீ செத்து போன எவனோ ஒருத்தனோட குழந்தைய இந்த வீட்டுல பெத்துக்க போறியா? நாங்கள்லாம் இந்த ஊர்ல மத்தவங்க மத்தியில தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? இல்ல ஒட்டு மொத்தமா எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டு சாகணுமா? இந்த வீட்டுல குழந்தைய பெத்து அதை இங்கேயே வளர்த்து உங்களை தலை குனிய வைக்க மாட்டேன். நான் ஏதாவது தொலைவான இடத்துக்கு போயிடுறேன். என்னை பத்தின எதுவும் உங்களை பாதிக்காத அளவுல, உங்க காதுல எதுவும் விழாத அளவுக்கு ரொம்ப தொலைவுக்கு போயிடுறேன். இனிமே உங்ககிட்ட எந்த உரிமையும் கேட்டுட்டு நான் வரமாட்டேன். நீ எங்கேன்னு கேட்குற சொந்தக்காரங்களுக்கும் ஊராருக்கும் நாங்க என்ன பதில் சொல்றது? அதுக்குத்தானா காரணங்கள் இல்லை. கன்னியாஸ்திரி ஆகிட்டேனோ, தொலைவில் வேலை கிடைச்சு போயிட்டேனோ,
இல்லைனா வெளிநாட்டுக்கு மேற்படிப்புக்கு போயிருக்கேனோ, இப்படி எவ்வளவோ சொல்லலாம். என்னப்பா, அவ கன்னத்துல 2 அறை விட்டு உடனே கார்ல ஏற சொல்லாம நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு கேள்வி பதில் நடத்துறீங்க. ஆகஸ்தியின் கோபம் உயர்ந்தது. அதை பொருட்படுத்தாமல் சத்யா தனது அறைக்கு போக திரும்பினாள். நில்லடி அங்க! ஆகஸ்தி கோபத்துடன் அவளை நெருங்கினான். அவள் முகத்தை தொட்டு விடுவது மாதிரி விரலை நீட்டிக்கொண்டு ஆவேசத்துடன் கட்டளையிட்டான். உங்கிட்டதான் சொல்றேன், போய் முதல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வா. சத்யா மாட்டேன் என்று தலையாட்டினாள். ஆகஸ்தி விசையுடன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். ஓர் 8 பின்னுக்கு நகர்ந்து விழப்போனாலும் விழாமல் வீருடன் எதிர்த்து நின்றாள் சத்யா. கோட்டப்புறத்து வீட்டு பெண் கெட்டு போய் குழந்தை பெத்துக்கிறது ஆகஸ்தி உயிரோட இருக்கிற வரையிலும் இந்த வீட்டுல நடக்காது. கொன்னு கூறு போட்டுடுவான் உன்ன. ஆகஸ்தி சீற்றத்துடன் பேசினான். என்ன கொன்னாலும் இதுக்கு நான் ஒப்புக்க மாட்டேன். ஆத்திரம் அதிகமான ஆகஸ்தி மீண்டும் அவளை அடித்தான். முகத்தின் ஒரு பகுதி மரத்து போனதை சத்யா உணர்ந்தாள். உதடு கிழிந்து ரத்தம் சொட்டியது. ஆனால் கன்னத்தை தொட்டு பார்க்கவோ உதட்டில் வடிந்த ரத்தத்தை துடைக்கவோ அவள் முற்படவில்லை. சொல்லுங்க, கொல்லுங்க, எல்லாருமா சேர்ந்து என்ன அடிச்சு கொல்லுங்க, அதுதானே உங்களுக்கு ரொம்ப சுலபம். அவள் குரல் உணர்வற்று ஒலித்தது. இந்த ஆகஸ்தி ஒரு ஆம்பளையா இருந்தா உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவேன். அவன் அவள் கையை பிடித்து தர தரவென்று இழுத்தவாறே வாசலை நோக்கி விரைந்தான். நீ துணியெல்லாம் மாத்த வேண்டியது இல்ல. வாசலை நெருங்கும் போது சத்யா வலுவுடன் திமிரினாள். அந்த போராட்டத்தின் இறுதியில் அவள் தரையில் அமர்ந்தாள். ஆகஸ்தி எவ்வளவோ வலுவுடன் போராடியும் அவளை எழுப்ப முடியவில்லை. எனவே தரை வழியாக அவளை வெளிப்புறத்துக்கு இழுத்தான். அதற்குள் பரபரப்பாக அங்கு வந்த வர்கி அவனை தடுத்தார். நீ என்னடா செய்யற ஆகஸ்தி? ஒன்னு இவ சாகணும், இல்லைன்னா கோட்டயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கோட்டையம் வரைக்கும் இப்படியே இழுத்துட்டு போவியா? படி இறங்கிட்டா கைய கால கட்டி ஜீப்ல போட்டுடுவேன். ஆகஸ்தி தீர்மானிச்சா அது நடக்கும். சத்யா மூச்சிரைத்தவாறு தரையில் இருந்து எழுந்து நின்றாள். அதுக்கு பிறகு? சத்யா கோபத்துடன் கேட்டாள். நான் சம்மதிக்காம எந்த டாக்டர் என் உடம்பு தொடுவார்? இந்த வீட்டுல இருக்கிற உங்களை மட்டும் இல்ல, அந்த டாக்டரையும் சேர்த்து கோர்ட்ல நிக்க வச்சிடுவேன். ஆகஸ்தி ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள திரும்பவும் சத்யாவை அடித்தான். அதற்குள் அப்பா குறுக்கிட்டதால் அந்த அடி சத்யாவின் மீது விழவில்லை. தடுக்காதீங்கப்பா, சத்யா சீற்றத்துடன் சொன்னாள். அடிச்சு கொள்றது சுலபம்னா அதுவே நடக்கட்டும். வாயை திறக்காதடி மூதேவி. ஆகஸ்தி மறுபடியும் அவள் பக்கமாக பாய்ந்தான். நடந்த கலையபரத்தை கவனித்து சிட் அவுட்டுக்கு வந்த செபாஸ்டியனும் வர்க்கையும் சேர்ந்து ஆகஸ்தியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அவளை முதல்ல அங்கிருந்து போக சொல்லுங்க. அவ என் கண் முன்னாடி இருந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடி வீட்டுக்குள்ள, செபாஸ்டியன் கட்டளையிட்டான். சத்யா எழுந்து நிதானமாக மாடிப்படிகளில் ஏறினாள். உச்சிப்படியை அடைவதற்குள் அவள் மிகவும் சோர்வடைந்தாள். கீழே இருந்து ஆகஸ்தியின் ஆக்ரோஷமான குரல் கேட்டது. இந்த வீட்டுல அவளுக்கு யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. 1 வாரம் பட்னி கிடக்கட்டும். அவளை வழிக்கு கொண்டு வர முடியுதான்னு பாக்கறேன். சத்யா தனது அறைக்குள் நுழைந்து கதவை மூடினாள். படுக்கையை நெருங்குவதற்குள் தலை சுற்றுவது போல் தெரிந்தது. ஒரு சுழல் காற்றுக்குள் சிக்கியது மாதிரி எதையாவது பற்றி கொள்ள விழைந்த கைகள் காற்றை துழாவின. பிறகு கண்ணுக்குள் பாய்ந்த இருட்டில் நிலை தடுமாறி தொப்பென்று விழுந்தாள். தனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டதும் ஷேர்லி மேட்ரனிடம் பாய்ந்தோடி வந்தாள். மேட்ரன் மூக்கு கண்ணாடியின் மேற்புறமாக ஷேர்லியை பார்த்தார். பிறகு எதுவும் பேசாமல் கவரை எடுத்து நீட்டினார். விலாசத்தில் இருந்த எழுத்துக்களை பார்த்ததும் அவளுக்கு அடையாளம் தெரிந்தது. கடவுளே, இது சத்யாவின் கையெழுத்து. பரபரப்புடன் தபால் முத்திரையை பார்த்தாள். காஞ்சிரப்பள்ளியில் இருந்து வந்திருக்கிறது. சத்யாவை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ள முடியாமல் பித்து பிடித்தவள் மாதிரி இருந்தாள் ஷேர்லி. மேத்யூ அண்ணனை அழைத்து கொண்டு ஒரு தடவை சத்யாவின் வீட்டுக்கு போய்விட்டு வரலாம் என்று கூட நினைத்திருந்தாள் அவள். சத்யா எந்த அளவுக்கு தன்னை ஆக்கிரமித்திருக்கிறாள் என்பது அவள் அங்கிருந்து போன பிறகே ஷேர்லிக்கு புரிந்தது.
சத்யா விட்டு போன வெறுமை இன்னும் அப்படியேதான் இருந்தது. சத்யா இல்லாமல் அவளால் அந்த அறையில் இருக்க முடியவில்லை. விரக்தியும் தனிமையும் நிறைந்த அந்த அறை அவளிடம் மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. அடக்க முடியாத ஆவலுடன் ஷேர்லி கடிதத்தை எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளில் ஏறி அறைக்கு வந்தாள். கடவுளே, நல்ல செய்தியாக இருக்க வேண்டுமே என்ற பிரார்த்தனையுடன் கவரை பிரித்தாள். 4ஆக மடிக்கப்பட்ட காகிதத்தின் இரு புறங்களிலும் நுணுக்கி நுணுக்கி எழுதப்பட்டிருந்தது. காகிதத்தை நிமிர்த்தி வாசிக்கத் தொடங்கினாள். என் அன்புக்குரிய கண்ணீர் குடத்துக்கு. இதை படிப்பதற்குள்ளேயே ஷேர்லிக்கு அழுகையும் சிரிப்பும் ஒன்றாக கலந்து வந்தது. நீர் நிறைந்த கண்களை துடைத்துவிட்டு வாசிப்பை தொடர்ந்தாள். ஒருவேளை இது எனது கடைசி கடிதமாக இருக்கலாம். எழுதுவதற்கான வலு விரல்களில் இருந்து முற்றிலுமாக வடிவதற்கு முன்பாக எழுதுகிறேன். நான் இப்போது வீட்டுக்குள் சிறை வைக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த லெட்டரை எப்படி அஞ்சல் செய்ய போகிறேன் என்றே தெரியவில்லை. வேலைக்காரியைத்தான் நம்பி இருக்கிறேன். என்னை இங்கு கொண்டு வந்த அன்றே விசாரணை முடிந்துவிட்டது. என் வயிற்றில் இருக்கும் உயிரை அழிப்பதே அவர்கள் எனக்கு கொடுத்த தண்டனை. அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். ஆனால் நான் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஷேர்லி. நான் ஒப்புக்கொள்ளும் வரை என்னை பட்டினி போடுவது அவர்களது திட்டம். இன்றைக்கு 4வது நாளாக பட்டினி கிடக்கிறேன். எழுந்தால் தள்ளாடி விழுகிறேன். கை கால்கள் நடுங்குகின்றன. இதயமும் மூளையும் நரம்புகளும் தசையும் மிகவும் சோர்வடைந்து விட்டன. இரவு பகல் என்ற வித்தியாசம் இல்லாமல் படுக்கையிலேயே கண்ணை மூடி படுத்திருக்கிறேன். நான் அவனை நினைத்துத்தான் கவலைப்படுகிறேன். என் வயிற்றுக்குள் அவன் வாடுகிறான். அது நன்றாக புரிகிறது. அவன் என் வயிற்றில் அசைந்து புரள்வது எனக்கே நன்றாக தெரிகிறது. நான் அசையாமல் படுத்திருக்கும் போது அவன் கையை மடக்கி தலையை மெதுவாக திருப்பி பிஞ்சு கை கால்களை அசைத்து ஆட்டி விளையாடுகிறான். நான் பட்டினி கிடந்த முதல் நாளே அவனது எதிர்ப்பை உணர முடிந்தது. நேற்றும் இன்றும் அவனது அசைவுகள் மிகவும் பலவீனமாக இருந்தன. நேற்று 2 தடவை நிம்மதியின்றி தவித்தாற்போல் இருந்தது. இன்றைக்கு சிறிய அளவில் அசைந்தான். அதுவும் ஒரே ஒரு தடவை மட்டும். ஒருவேளை அவனும் என்னைப் போல சோர்ந்து போயிருக்கலாம். நேற்று முன்தினம் எனக்கு மிகவும் முடியாமல் போனது. வயிற்றில் இருந்து புறப்பட்ட வேதனை நரம்புகளை ஊடுருவியது போல் எரிந்தது. மொத்த நரம்புகளையும் இழுத்து பிடிப்பது மாதிரியான வலி. ஓவென்று குரல் கொடுத்து அழ வேண்டும் போல இருந்தது. படுக்கையில் கிடந்தபடி மணிக்கணக்கில் உருண்டு புரண்டேன். இறந்து விடுவேனோ என்று கூட பயந்தேன். எனது சுய நினைவு படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. கண் விழிக்கும்போது இரவா பகலா, நாட்கள் எத்தனை ஆகிவிட்டன என்பது போன்ற எதுவும் புரியவில்லை. வேதனையெல்லாம் குறைந்து விட்டது. இன்றைக்கு காலையில் உடல் முழுவதும் சட்டென்று நடுங்கியது. கூடவே தலை சுற்றல். வெகுநேரம் அது நீடித்தது. பிபி அதிகமாகிவிட்டது போல் தோன்றுகிறது. இதையெல்லாம் கவனிக்க யாருமே இல்லை. யாருக்கும் எதுவும் தெரியாது. தெரிந்தாலும் கவனிக்க மாட்டார்கள். டாக்டரிடம் உடனடியாக போக வேண்டும் போல் இருக்கிறது. அந்த அளவுக்கு வேதனையையும் வலியையும் நிம்மதியின்மையையும் அனுபவிக்கிறேன். எனக்கு மருந்தும் உணவும் தேவை. என்னை பட்டினி போட்டு கொல்ல நினைப்பவர்களிடமிருந்து நான் இவற்றை எதிர்பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில் நீ என் அருகில் இருக்க வேண்டும் என்று நான் எவ்வளவு தடவை ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஷேர்லி, அன்பு நிறைந்த உன் பார்வை, ஒரு வருடல், ஒரு வார்த்தை, இவை மட்டும் இருந்தால் என்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் தாக்கு பிடிக்க முடியும். நெல்சனின் அப்பாவும் அம்மாவும் ஜோஜியும் என்னை பார்க்க இங்கு வந்திருந்தனர். எங்கள் வீட்டினர் மீது வருத்தத்துடன் தான் திரும்பி சென்றார்கள். நான் எனது அறையிலேயே இருந்ததால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. நெல்சனின் அம்மா என்னிடம் மிகவும் அன்பாக பேசினார்கள். எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் வியப்புக்கும் எல்லையே இல்லை. நாங்கள் மூணாறு சென்றபோது எடுத்த போட்டோக்களுடன் கூடிய ஒரு கவரை என்னிடம் தந்தார்கள். எனக்கு அனுப்புவதற்காக நெல்சன் எழுதி ஸ்டாம்ப் ஒட்டி வைத்திருந்த கவர் அது. அந்த கடிதத்தை நான் இதுவரை 100 தடவையாவது வாசித்திருப்பேன். போட்டோக்களை பார்த்தபடியே பொழுது போக்குகிறேன். நெல்சனும் இந்த விளையாட்டில் கலந்து கொள்கிறான்.
அதற்காக என் மூச்சையும் அன்பையும் கொடுத்து ஒவ்வொரு தடவையும் அவனை உயிர்த்தெழ செய்கிறேன். அப்படி இல்லையெனில் ஒரு விளக்கு மாதிரி என் மூச்சையும் உயிரையும் அணைத்து கற்பனையான மரணத்தின் ஊடாக நான் அவனை அடைகிறேன். இந்த விளையாட்டின் போது இரவு பகலோ வெளி உலகமோ எனக்கு முற்றிலுமாக மறந்து போகிறது. பைத்தியம் மற்றும் சுய நினைவற்ற நிலைக்கு நடுவில் ஒரு நூலிழை வித்தியாசத்தில் நான் பயணம் செய்கிறேன். அந்த நூலிழையின் மறுமுனையில் இருப்பது மரணம். நீ நன்றாக இருக்கிறாயா ஷேர்லி? ஷேர்லி கடிதத்தை படித்து முடித்தாள். பிறகு அதன் மீதே முகத்தை பதித்தபடி குனிந்து உட்கார்ந்தாள். அவள் முகத்தை உயர்த்திய போது அந்த கடிதமும் அவள் கன்னக்கதுப்புகளும் கண்ணீரால் நனைந்திருந்தன. ஜோஜி பூயம் குட்டிக்கு புறப்பட தயாரானான். துணிகளை சூட்கேஸில் அடுக்க ரேச்சல் உதவினார். என்னைக்கு திரும்பி வருவ ஜோஜி? ரேச்சல் வருத்தத்துடன் கேட்டார். சீக்கிரம் வர்றேன். நீ இங்கே இருந்தால் மகன் இல்லாத துயரம் கம்மியா தெரிஞ்சது. இனிமேல ஜோஜியின் மனம் நெகிழ்ந்தது. அவன் வருத்தத்துடன் ஆன்ட்டியை பார்த்தான். ரேச்சல் புன்னகைத்தார். பரவாயில்ல, என் மகனுக்கு பதில் அந்த இடத்துல இருக்க யாராலையும் முடியாதே. அந்த உண்மை எனக்கு புரியணும், தாங்கிக்கணும். காலிங் பெல் சத்தம் எழுப்பியது. தொடர்ந்து செரியான் சென்று கதவை திறக்கும் சத்தமும் யாருடனோ பேசுவதும் கேட்டது. நான் அடிக்கடி வர்றேன். ஜோஜி குனிந்து ஷூவின் லேசை இறுக்கி கட்டினான். செரியான் அங்கு வந்தார். ஜோஜி, உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காள். என்ன பார்க்கறதுக்கா? யாரது? ஜோஜி யாரென்று அறியும் ஆவலுடன் வாசலை நோக்கி நடந்தான். கதவின் மறுபுறம் சிட் அவுட்டில் நிம்மதியற்றவளாக நகம் கடித்தபடி அமர்ந்திருந்த ஷேர்லியை பார்த்து வியப்பு அடைந்தான் ஜோஜி. ஹலோ, ஷேர்லி ஜேக்கப். ஹலோ, உள்ள வாங்க. ஷேர்லி தயங்கினாள். பயப்படாம வாங்க. ஷேர்லி வரவேற்பு அறைக்குள் நுழைந்தாள். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஆமா, வீட்டை எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க தான் என்கிட்ட அட்ரஸ் கொடுத்திருந்தீங்களே. செரியானும் ரேச்சலும் அங்கு வந்து சேர்ந்தனர். அங்கிள், ஆன்ட்டி, நான் சொல்லியிருந்தனே, ஞாபகம் இருக்கா? சத்யாவின் மனசாட்சி. பேர் ஷேர்லி ஜேக்கப் இவங்க. ஆம், புரிஞ்சது. ஷேர்லி மரியாதை நிமித்தம் இருக்கையில் இருந்து எழுந்தாள். உட்காருமா. என்ன இந்த பக்கம்? செரியான் கேட்டார். மிஸ்டர் ஜோஜியை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். அன்னைக்கு ஹாஸ்டலுக்கு வந்துட்டு போன பிறகு எந்த ஒரு தகவலும் இல்லையே. கன காரியமா ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்தீங்க. ஷேர்லி குற்றம் சாட்டும் தொனியில் கேட்டாள். ஜோஜியின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. வேணும்னு தான் அப்படி செய்யல ஷேர்லி. உங்களையும் வீணா வருத்தப்படுத்த வேணாம்னு தான். ஜோஜி தாங்கள் காஞ்சரப்பள்ளிக்கு போனதையும் அங்கு நடந்ததையும் ஷேர்லியிடம் விவரித்தான். அவங்க சத்யாவுக்கு அபார்ஷன் பண்ண தீர்மானிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே என்ன வேலை? ஜோஜி கேட்டான். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தனே ஜோஜி, உயிரே போறதா இருந்தாலும் சத்யா அதுக்கு ஒப்புக்க மாட்டாள்னு. ஷேர்லி சத்யாவின் கடிதத்தை ஜோஜியிடம் நீட்டினாள். சத்யா எனக்கு அனுப்பின லெட்டர், நீங்களும் படிக்கலாம். ஜோஜி ஒரே மூச்சில் கடிதத்தை வாசித்தான். அவன் முகத்தில் பல்வேறு உணர்வுகள் மின்னி மறைந்தன. வாசித்த பிறகு எதுவும் பேசாமல் கடிதத்தை செரியானிடம் கொடுத்தான் ஜோஜி. செரியான் வாசித்ததும் அதை ரேச்சலிடம் கொடுத்தார். கடிதத்தை படிக்கும்போது ரேச்சலின் கண்கள் நீரால் நிறைந்தன. இதுக்கு நாம என்ன செய்ய முடியும் ஷேர்லி? செரியான் பரிதாபத்துடன் ஷேர்லியை பார்த்தார். எதுவும் செய்ய முடியாதா? ஷேர்லியின் முகம் இறுகியது. அவங்க பொண்ணு அவங்க வீட்டுல இருக்கிறாள், அவங்க ஊர். நாம என்ன பண்ண முடியும்? நமக்கு என்ன உரிமை இருக்கு? அன்பு இருந்தா உரிமை இருக்கு. ஷேர்லியின் குரல் உரத்து ஒலித்தது. ஒரு பொண்ணை பட்டினி போட்டு கொல்றதுக்கு எதிரா குரல் கொடுக்க உங்களுக்கு உரிமை இல்லையா? இந்த நாட்டுல சட்டமும் கோர்ட்டும் இல்லையா? உங்களுக்கு அதை விட முக்கியமான வேலைகள் நிறைய இருக்குன்னு நழுவுறது நோக்கமானா அதை சொல்லிட்டு போங்க. நான் இந்த வினாடியே இங்கிருந்து கிளம்பிடுறேன். அப்படியெல்லாம் இல்ல. அன்பும் கருணையும் உங்களுக்கு இருக்கிறதா தோணினா யோசிச்சு இதுக்கு ஒரு மாற்று வழி செய்யுங்க.
ஷேர்லி ஆவேசத்துடன் பேசினாள். செரியானும் ஜோஜியும் பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். தொலைவில் இருந்து யாரோ கூப்பிடுவது போல் தோன்றியது. சத்யா மிகவும் சிரமப்பட்டு கண் திறந்தாள். நிழல் மாதிரி பக்கத்தில் யாரோ நிற்பது தெரிந்தது. ராஜு என்பது புரிந்தது. மீண்டும் கண்மூடி சோர்வின் சுக்கிரமான ஆழத்துக்கு கண்களை தாழ்த்தும் போது மறுபடியும் அந்த அழைப்பு. அக்கா! யாரது? இப்படி ஒரு அழைப்பை இதற்கு முன் ஒருபோதும் கேட்டதில்லையே. அவள் மீண்டும் கண் திறந்தாள். ராஜுவேதான் கட்டிலில் உட்கார்ந்திருந்தான். சத்யா மெதுவாக எழுந்து உட்கார முயன்றாள். எதிரே ஒரு ட்ரேயில் பால், பழங்கள், கஞ்சி. இப்படி இல்லையே, எலுமிச்சம்பழச்சாறு குடித்துத்தானே உண்ணாவிரதத்தை முடிக்க வேண்டும். ராஜு தன் தோளில் அவளை சாய்த்து கொண்டான். வறட்சியால் உலர்ந்த உதடுகளில் கஞ்சி உள்ள டம்ளரை வைத்து புகட்டினான். இத குடிங்கக்கா. நீண்ட தாகத்துக்கு பிறகு தாய்ப்பாலை அருந்தும் கை குழந்தையின் ஆசையுடன் அவள் அதை குடித்தாள். நடுவே விக்கியது, மூக்கில் வழிந்தது. ராஜு அவள் தலையில் மெதுவாக தட்டினான். குடித்து முடித்ததும் தொடர்ந்து ஒரே விக்கல். அது விஷமா இல்லையா? அவள் முகத்தில் பல்வேறு உணர்வுகள் மின்னலடித்தது. அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, ருசியாகவே இருக்கு, நன்றி, அவள் முணுமுணுத்தாள். ராஜு தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு பில், பிரிஸ்கிரிப்ஷன், சில மாத்திரைகள் ஆகியவற்றை எடுத்து டேபிள் மீது வைத்தான். அவன் கையில் வைத்திருந்த பிளாஸ்டிக் பையில் சில மருந்து பாட்டில்கள் இருந்தன. அவற்றையும் மேஜை மீது வைத்தான். இதெல்லாம் உனக்கு தாங்கா, எப்பவெல்லாம் சாப்பிடணுங்கிறது அந்த காகிதத்திலேயே இருக்கு. சத்யா நம்பிக்கை வராதவளாக திரும்ப திரும்ப மருந்துகளையும் தனக்காக கொண்டு வந்திருக்கிற உணவுப் பொருட்களையும் பார்த்தாள். கட்டிலில் இருந்து எழுந்த ராஜு சொன்னான், சாப்பிடுக்கா, அப்புறம் இந்த பாத்திரங்களை ட்ரேயிலேயே வச்சிரு, நான் ராத்திரி வந்து எடுத்துக்கிறேன். அப்படின்னா இது இரவில்லையா? வாசலை அடைந்த ராஜு சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்துவிட்டு சொன்னான், இத நான் கொண்டு வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. சத்யா திடுக்கிட்டாள். நம்பிக்கையற்றவளாக வாசலையே வெறித்தாள். கதவை மூடிவிட்டு ராஜு அங்கிருந்து புறப்பட்டான். மூச்சு திணறுவதாக சத்யாவுக்கு தோன்றியது. கண்களில் சன்னமான கலக்கம் தட்டுப்பட்டது. இது கனவா, நனவா? மாலை நேரத்தில் ஆகஸ்தியும் செபாஸ்டியனும் ஜார்ஜ் குட்டியும் வந்து சேர்ந்தனர். நீங்க அப்படியும் இப்படியும் உலாத்துறதுக்கா உங்களை வர சொன்னேன்? சத்யா விஷயத்துல நாம ஒரு தீர்மானம் பண்ணணும். இப்படியே நாளை கடத்தினா என்ன அர்த்தம்? வர்கி கேட்டார். அப்பாவும் பிள்ளைகளும் மிகவும் கவனமாக விவாதம் புரிந்தனர். கடைசியில் ஜார்ஜ் குட்டி ஒரு யோசனை சொன்னான். அண்ணா, உட்டோப்பியன் ஸ்டைல்ல நீங்க நடத்துற பட்டினி திட்டத்தை இன்னியோட மூட்டை கட்டி வைங்க. இதனால அவளோட பிடிவாதம் அதிகமாகலைன்னா தான் அதிசயம். 2-3 நாள் ஆயிடுச்சு. நீங்க அவகிட்ட நயமா பேசி காரியத்தை சாதிக்க பாருங்க. நல்லபடியா அவளுக்கு விஷயத்தை புரிய வைங்க. இனி அதுதான் வழி. அப்படியும் சம்மதிக்கலேனா? ஆகஸ்தி ஜார்ஜ் குட்டியை ஊன்றி பார்த்தான். சம்மதிப்பா. இது வரையிலான நம்ம அணுகுமுறைதான் இதுக்கு காரணம். நாம அவளோட கோணத்துல இந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கல. ஆசைப்பட்டவன் எதிர்பாராம செத்து போயிட்டான். அவளோ கர்ப்பிணி. இந்த சூழ்நிலையோட இருக்கம் அவளை அந்த மாதிரி எல்லாம் தீர்மானம் பண்ண சொல்லி இருக்கும். அவளுக்கு அன்பும் ஆறுதலும் வழிகாட்டுதலும் தேவைப்பட்ட நேரத்துல நாம எல்லாருமா சேர்ந்து விசாரணை, தண்டனைன்னு அவசரப்பட்டோம். அதனால வந்த பிரச்சனைகள் தான் இதெல்லாம். ஜார்ஜ் குட்டி சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது என்று வர்கிக்கு மட்டுமல்ல, ஆனியம்மாவுக்கும் செபாஸ்டியனுக்கும் தோன்றியது. ஆகஸ்தி அதை ஒப்புக்கொள்ளாமல் பேசினான். சரி, இனி இந்த விஷயத்தை பரிசீலனை பண்ணலேங்கிற வருத்தம் வேண்டாம். இரவு நேரத்தில் சத்யாவின் அறைக்கு வந்த ஆனியம்மா அவளை சாப்பாட்டுக்கு வருமாறு அழைத்தார். சத்யா கட்டிலில் படுத்தவாறு சித்தியை எரிப்பது போல பார்த்தாள். இந்த 4 நாளும் இந்த வீட்டுல ராத்திரி நேரத்துல யாருமே சாப்பிடலையா? மத்தியானம் சாப்பிடலையா? காலையில சாப்பிடலையா? சத்யா கேட்டாள். ஆனியம்மா பதில் அளிக்கவில்லை. நீங்களும் ஒரு அம்மா தானே? கர்ப்பிணியா இருந்து நீங்களும் குழந்தை பெற்றிருக்கீங்க இல்லையா? அந்த நேரத்து வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எப்படி உங்களால என்கிட்ட இப்படியெல்லாம் நடத்துங்க முடிஞ்சது? இந்த நிலைமை உங்க மகளுக்கு ஏற்பட்டிருந்தா இப்படி விட்டிருப்பீங்களா?
ஆனியம்மா வழக்கம் போல மௌனமாக நின்றார். இதெல்லாம் அப்பாவும் அண்ணன்களுமா சேர்ந்து தீர்மானிச்ச விஷயம்னு உங்ககிட்ட ஒரு பதில் தயாரா இருக்கலாம். நீங்க எத்தனையோ தடவை மத்தவங்க கிட்ட சொல்றத நானும் கேட்டிருக்கேன். 4 அண்ணன்களையும் என்னையும் உங்க சொந்த குழந்தைங்க மாதிரியே நினைச்சிருக்கிறதா? ஒரு சித்தியா நடந்துக்கலேன்னு என் அம்மா உயிரோட இருந்தா என்கிட்ட இப்படி நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லியாகிவிட்டதா என்பது மாதிரி அவர் சத்யாவை பார்த்தார். பிறகு எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாதவர் போல திரும்பி நடக்கத் தொடங்கினார். இரவு நேரம். சாப்பாட்டுக்கு பிறகு மாத்திரைகளை போட்டுக்கொண்டு படுக்க தயாரானாள் சத்யா. வேலைக்காரி வந்து சாப்பாட்டு பாத்திரங்களை எடுத்து சென்றாள். சத்யா சாப்பிட கீழே வராததால் கடந்த 3 நாட்களாக வேளா வேளைக்கு சாப்பாடு அவளது அறைக்கே சென்றது. அதனால் மற்றொரு பயனும் இருந்தது. அந்த வீட்டில் உள்ளவர்களின் முகத்தை பார்ப்பதால் ஏற்படும் எரிச்சலையும் வெறுப்பையும் சத்யாவினால் தவிர்க்க முடிந்தது. அவள் சாப்பாட்டுக்கு கீழே வராமல் இருப்பதே நல்லதென்று அவள் அப்பாவுக்கும் தோன்றியது. பெரும்பாலும் வீட்டுக்கு யாராவது வந்து போவார்கள். எவராவது சத்யாவை பார்க்க நேர்ந்தால் ஏதாவது கேட்பார்கள். பதிலாக பொய் சொல்ல வேண்டியிருக்கும். சத்யாவின் பெருத்து வரும் வயிறு ஏதாவது பெண்களின் கண்ணில் பட்டால் அவர்களுக்கு பல விதமான சந்தேகங்கள் ஏற்படலாம். இப்போது அந்த வீட்டுக்குள் சத்யா என்ற பெண் ஒருத்தி இருப்பதே யாருக்கும் தெரியாது. அவள் அறையில் இருந்து எதற்காகவும் வெளியே வருவதில்லை. தனது உலகத்தையே அவள் அந்த அறைக்குள் முடக்கிக் கொண்டாள். வெளியே மழை தூறியது. சாரல் உட்புறம் விழுந்ததும் சத்யா எழுந்து ஜன்னலை மூடினாள். யாரோ கதவை தட்டினார்கள். சத்யா கதவை திறந்தாள். அப்பா வெளியே நின்றிருந்தார். அறைக்குள் நுழைந்த அவர் கேட்டார், நீ இன்னுமா தூங்கல? சத்யா பதில் சொல்லவில்லை. கட்டிலை நெருங்கி நின்றாள். உங்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்த. பேசுங்கப்பா. எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் வர்கி சற்று நேரம் மௌனமாக இருந்தார். சத்யா அவரையே பார்த்தாள். மொத்தத்துல நம்ம குடும்பத்துக்கே இப்ப கஷ்ட காலம்னு தோணுது. இல்லனா இதெல்லாம் ஒன்னா வந்து சேராதே. நான் நிம்மதியா படுத்து தூங்கி எத்தனை நாளாச்சு தெரியுமா? எப்படி தூக்கம் வரும்? சத்யா அதை ஒப்புக்கொள்வது போல தலையாட்டினாள். உன் விஷயத்தையே எடுத்துக்க. ஒருத்தனை விரும்பின, கல்யாணம் பண்ணவும் ஆசைப்பட்ட, அவன் செத்துட்டான். பிரச்சனை அதோட முடிஞ்சதா? மன கஷ்டம், அவமானம், உடம்பும் பாழா போய் இப்ப என்ன செய்யறது, எப்படி இதையெல்லாம் ஈடு கட்டுறதுன்னு ஒண்ணுமே புரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். அவனுங்க நிலைமையும் கிட்டத்தட்ட இதேதான். நீ முதல்ல உட்கார். சத்யா படுக்கையில் அமர்ந்தாள். தலையணையை எடுத்து மடியில் வைத்தவள் அதன் மேல் வலது கையை ஊன்றி மோவாயை தாங்கிக் கொண்டாள். வர்கி அங்கிருந்த டேபிள் மீது சாய்ந்து நின்றபடி நிதானமான குரலில் தெளிவாக பேச ஆரம்பித்தார். உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சும் நான் திக்பிரமை பிடிச்சு நின்ட்டேன். நான் மட்டும் இல்ல, நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் தான். குடும்பத்தோட மானம், கௌரவம் எல்லாமே நாசமா போச்சேன்னு எல்லாரும் கவலைப்பட்டோம். மனசு கேட்கல. அந்த ஆத்திரத்துல உன் பக்கத்தை பத்தி நாங்க யோசிக்க முடியாம போச்சு. எப்படியாவது இந்த அவமானத்தை அழிச்சுடணும்னு தோணுச்சு. அதனால நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் கொடூரமா நடந்துட்டோம். ஆகஸ்திய பத்தி உனக்கே தெரியும். காளை மாடு கண்ணு போட்டுச்சுன்னு சொன்னதுமே கட்டுறதுக்கு கயிறு தேடுறவன் அவன். உண்மையில அவன் மனசு சுத்தமானது. இப்படிப்பட்டவன் சில சமயம் முரட்டுத்தனமா நடந்துக்கிறான். இப்படியெல்லாம் ஆத்திரப்பட்டு நடந்துட்டப்பேன்னு அவன் இப்ப வருத்தப்படுறான். அதனால உன் பிடிவாதத்தையும் கோபத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா யோசிச்சு பாரு. குடும்பத்தோட நன்மைக்காக இலைக்கும் முள்ளுக்கும் சேதாரம் இல்லாம நாம இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். இதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா என்ன மிரட்டி திட்டி பட்னி போட்டு வெறுப்பு காட்டி இதெல்லாம் தேவையில்லையே. சத்யாவின் குரலில் சமரசத்துக்கான வாய்ப்பு இருப்பதை உணர்ந்த வர்கி உற்சாகம் அடைந்தார். அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. உண்மையில யாருக்கும் வெறுப்போ வைராக்கியமோ கோபமோ இல்ல. உன் அப்பாவும் அண்ணன்களும் உன்னை வெறுப்பாங்கன்னு நினைக்கிறையா? எனக்கு நீ ஒருத்தி தான் மகள். அவங்களுக்கு நீ ஒருத்தி தான் சகோதரி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்
அமையணுங்கிறது தான் எங்க பிரார்த்தனையே. அதெல்லாம் எனக்கு தெரியும். நகம் கடித்தவாறே படபடப்பை வெளிக்காட்டாமல் பேசினாள் சத்யா. நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல. நம்புனா நம்பு. இதை தவிர நான் இப்ப வேறு என்னத்த சொல்றது? குடும்பத்துக்கு அவமானமோ கெட்ட பேரோ ஏற்படக்கூடாதுன்னு எல்லாருமே நினைக்கிறோம். பாழா போன கௌரவம்னு ஒண்ணு இருக்கே. மானம் போறதை விட உயிர் போறதே நல்லதுன்னு நினைக்கிற பரம்பரையில வந்தவங்க நாம. அதனாலதான் அவமானப்படுறதை விட கொலை பண்றது உத்தமம்னு நினைக்கிற பரம்பரைன்னும் சொல்லலாம். சத்யா அவர் முகத்தை பார்த்தபடி சொன்னாள். பாருமா சத்யா, அந்த நேர ஆத்திரத்துல அவனுங்க ஏதேதோ சொன்னதையே மனசுல நினைச்சிட்டு இருந்தா. சத்யா விரக்தியுடன் சிரித்தாள். நீயே யோசிச்சு பாரு. இந்த அவமானம் நம்மளோட எத்தனை தலைமுறைக்கு தொடரும்? எத்தனை பேர் இதை தாங்கிக்கணும்? என்னதான் அழிச்சாலும் துவைச்சாலும் இது அவ்வளவு சீக்கிரம் மறைஞ்சிடுமா? கோட்டைப்புறத்து வீட்டு பொண்ணு கெட்டு போய் குழந்தை பெத்துட்டாள்னு ஊரே சிரிக்காதா? நாம உயிரோடு இருக்கிற வரையில தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? சத்யா நகம் கடித்தவாறே மௌனமாக இருந்தாள். அதனால நாம இதை ஒதுக்கி தள்ளுறதுதான் நல்லது. உன் மன கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாமத்தான் இத சொல்றேன். உனக்கு மேற்கொண்டும் குழந்தைகள் பிறக்கும். உனக்கும் ஒரு நல்ல புருஷன் கிடைப்பான். நீயும் மத்தவங்கள மாதிரி தலை நிமிர்ந்து நடக்கலாம். இது என் மகன், இது என் மகள்னு. சத்யா தலையணையில் இருந்து முழங்கைகளை உயர்த்தி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அப்பாவின் முகத்தை பார்த்தபடி திடமான குரலில் கூறினாள். என் வாழ்க்கையில நான் இந்த ஒரு குழந்தையை மட்டுமே பெத்துக்க ஆசைப்படுறேன். நெல்சன் தந்துட்டு போன குழந்தையை. இது இறந்த நெல்சனின் குழந்தைன்னு இந்த உலகத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் சொல்றதுக்கான தைரியம் எனக்கு இருக்கு. வர்கி உதடுகளை இணைத்து கடித்து தரையை பார்த்தவாறே சற்று நேரம் நின்றிருந்தார். பிறகு ஜன்னலை நெருங்கினார். அறை அமைதியாக இருந்தது. நேரம் இதய துடிப்பாக கடந்தது. சற்று நேரத்துக்கு பிறகு வர்கி மகள் பக்கம் திரும்பினார். இறந்து போனவன் உனக்கு யாருமே இல்லைங்கிறத நீ ஞாபகத்துல வச்சுக்க. உனக்கோ நீ பெத்துக்கிற குழந்தைக்கோ இனி ஒருபோதும் அவன் மனைவியினோ குழந்தையினோ உரிமை கொண்டாட முடியாது. தேவையில்லை. எந்த உரிமையையும் நான் கேட்கல. உங்க கோணத்துல நெல்சன் எனக்கு யாரோவா இருக்கலாம். ஆனாலும் இறந்தவனோட உயிர்தான் என் வயிற்றுக்குள்ள கிடந்து துடிக்குது. அந்த உண்மையை யாராலையும் அழிக்க முடியாதே. இந்த வரட்டு பிடிவாதத்தை தாண்டி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா சத்யா? அதை யார்கிட்ட ஒப்படைப்ப? அப்பாவின் குரல் உயர்ந்தது. இந்த குழந்தையை பெத்தெடுக்கிறதும் வளர்க்கறதும் தான் இனிமே என் வாழ்க்கை. நான் அதை ஒரு புண்ணியமா நினைக்கிறேன். மத்தவங்க வேணும்னா இத நான் செஞ்ச தவறுக்கான தண்டனையா நினைச்சிட்டு போகட்டும். அப்பா பரிதாபத்துடன் மகளை பார்த்தார். சத்யா, நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணினோம்? ஏன் எங்களை இப்படி நெருப்புல வேக விடுற? நீ ஏன் இப்படி ஆயிட்ட? உலகத்துல இன்னும் எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க. அப்பா, இப்ப கூப்பிட்டு பேசுறீங்களே, இந்த மாதிரி நீங்க என்கிட்ட அன்பா பேசணும்னு கடந்த 21 வருஷமா ஏங்குன. எவ்வளவு ஆசைப்பட்டிருக்க யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க இப்படி என்கிட்ட பேசியிருக்கீங்களா? இந்த ஒரு தப்பு தான் நீங்க என்கிட்ட செஞ்சிருக்கிறது. உங்களுக்கு இது உப்பு பெறாத விஷயமா இருக்கலாம். ஆனா இது ஒரு மகத்தான பாவமாத்தான் எனக்கு தோணுது. அம்மா இறந்து 6 மாசம் ஆகிறதுக்குள்ள நீங்க சித்தியை 2வது கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்போ யாருக்கும் வேண்டாதவளான அம்மாவை இழந்த 3 வயசு பெண் ஒருத்தி மூடி இருக்கிற உங்க அறைக்கு முன்னால எத்தனை ராத்திரிகள்ல நெஞ்சுருகி அழுதுருக்கா தெரியுமா? அவ தனிமரமாத்தான் இந்த வீட்டுல வளர்ந்தா. சவப்பெட்டி மாதிரி இருந்த அறைக்குள்ள அவ தனியாத்தான் படுத்து தூங்கினா. அவள் சிரித்ததும் அழுததும் தீர்மானங்கள் செய்ததும் தன்னந்தனியாத்தான். அது அப்படியே வளர்ந்துடுச்சு. அதையெல்லாம் மாத்திக்க முடியாது. தொண்டை அடைத்து கொண்டதால் வார்த்தைகள் நடுநடுவே உடைந்து வெளியேறின. அவள் முகம் உணர்ச்சி மேலீட்டால் சிவந்திருந்தது. வர்கியின் கண்களில் பதற்றம் தென்பட்டது. அவர் திணறலுடன் கேட்டார். நாங்க யாரும் உங்ககிட்ட அன்பா இருக்கலைன்னா சொல்ற? ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆளை பார்த்து அன்பு காட்ட உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சித்தி மேல இருக்கிற அன்பை நான் நேரடியாவே பார்த்திருக்கேன். அவங்க பெத்த குழந்தையை தரையில விடாம
தூக்கி வச்சு கொஞ்சறத பார்த்திருக்கேன். அது கொழுந்து விட்டு எரியற காட்டு தீன்னு சொன்னா என் மேல காட்டின அன்பு பனிக்கட்டி மாதிரி சில்லிட்டு போன ஒண்ணு. அவரால் மகள் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. வியர்வை படிந்த உடலை டர்க்கி டவலால் ஒற்றியபடி அவர் அந்த அறையில் இருந்து வெளியேறினார். மாடிப்படியின் கீழே ஹாலின் மூலையில் ஆவலுடன் காத்திருந்தனர் ஆகஸ்தியும் செபாஸ்டியனும் ஜார்ஜ் குட்டியும் ராஜுவும். என்ன ஆச்சுப்பா? ஆகஸ்தி கேட்டான். நால்வரும் அவர் முகத்தை பார்த்தனர். அதில் தெளிவு இல்லை. இந்த ஜென்மத்துல அவ சம்மதிக்க மாட்டா. பிடிச்சு 4 சாத்து சாத்தியிருக்கணும்பா. ஆகஸ்தி சீறினான். நீதான் நிறைய சாத்தியிருக்கிறையே, என்ன ஆச்சு? ஆகஸ்தி நிம்மதியற்றவனாக எழுந்து அறைக்குள் உலாவினான். இப்ப என்னத்து செய்யறது? வர்கி கேட்டார். மருந்து எதையாவது வாங்கி ஊத்திட்டா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஆகஸ்தி கேட்டான். பைத்தியக்காரத்தனமா எதையாவது பேசாதேன்னா ஜார்ஜ் குட்டி கேலி செய்தான். நால்வரும் கூட்டாலோசனை நடத்தினர். கடைசியில் ஜார்ஜ் குட்டி ஒரு யோசனை சொன்னான். மெட்ராஸ்கோ பெங்களூருக்கோ கொண்டு போய் தங்க வச்சு ரகசியமா பிரசவம் பார்த்து குழந்தையை ஏதாவது அநாத விடுதியில விட்டுட்டு நாம சத்யாவை கூட்டிட்டு வந்துட்டா என்ன? குழந்தைய அப்படி விட்டுட்டு வர்றதுக்கு அவ சம்மதிப்பாளா? குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்றது, அதுக்கு டாக்டர்களையும் நர்ஸுகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டா போதும். எதுக்குடா செத்து போச்சுன்னு சும்மா சொல்றது? பிறந்த உடனேயே நனைச்ச துணியை அதனோட மூஞ்சியில போட்டு மூடிட்டா போகுது. பிரச்சனை அதோட தீர்ந்து போயிடுமே. ஆகஸ்தி சொன்னான். அந்த அளவுக்கு போகணுமா என்ன? செபாஸ்டியன் அப்பாவை பார்த்தபடி கேட்டான். வேற வழி இல்லைன்னா என்னதான் செய்யறது? ஆகஸ்தி இறுதியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். எப்படி பார்த்தாலும் அப்பா இல்லாம பிறக்கிற அந்த குழந்தை இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறது நமக்கு என்னைக்குமே ஆபத்து தான். உலக வரலாறே அதைத்தான் சொல்லுது. விவரம் தெரிஞ்ச பிறகு அது அம்மாவை தேடி கோட்டப்புறத்து வீட்டு வாசல்ல வந்து நின்னா நம்ம நிலைமையும் நினைச்சு பாரு. அதனால அனாதை இல்லத்துல கொண்டு போய் விடுற வேலையெல்லாம் வேணவே வேணாம். ஆகஸ்தி தீர்ப்பு சொல்வது போல சொன்னான். மேலும் சற்று நேரம் இதை பற்றி தீவிரமாக விவாதித்தவர்கள் இறுதியில் எந்த ஒரு தீர்மானத்துக்கும் வராமல் பிரிந்தனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.